அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாமெல்லாம் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கிருபை செஞ்சு விட்டான். அழகான ஒரு பரக்கத்து பொருந்திய ரஹ்மத்து பொருந்திய அவனது அருள் பாக்கியத்தை பொழியக்கூடிய ஷபே பராத் இரவை நம்ம அடைய பெற்று விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய இரவிலே மாரிபிலிருந்து ஷபே பராத் இரவு ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுக்கு அதிகம் சுக்ரியாக்களை செய்வோம், அதிக இபாத்துகளை செய்வோம், இரவெல்லாம் நின்று வழிபடுவோம், பகலிலே நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனுடைய முகப்பத்தையும் அவனுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن ابن أبي طالب رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من الشعبان فقوموا ليلها وصوموا نهارها فإن الله ينزل فيها لغروب الشمس إلى السماء الدنيا فيقول ألا من مستغفر لي فأغفر له ألا مسترزق فأزرقه ألا مبتل فأعافيه ألا كذا حتى يطلع الفجر. ابن ماجه. صدق நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹமத்து பொருந்திய பரக்கத்து பொருந்திய அவனுடைய அருள் கொடைகளை நமக்கு பொழியக்கூடிய, நம்முடைய இபாதத்தெல்லாம் உயர்த்தக்கூடிய, பாவமெல்லாம் மன்னிக்கக்கூடிய, ரிஸ்கெல்லாம் அபிவிருத்தி செய்யக்கூடிய, பலா முசீபத்துகளெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய, நம்முடைய பட்ஜெட்டு கணக்குகளை எல்லாம் நல்ல முறையிலே கணக்குகளை தந்து சிறப்பித்து நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தான முறையிலே ஆக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பராத் ராவை நமக்கு வருடம் தந்து கொண்டிருக்கிறான். அந்த பராத் ராவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஏராளமான நன்மைகள் நம்ம இபாது செய்வதற்கு நம்ம கடைப்பட்டிருக்கிறோம். அதை பெறுவதற்கு நாம் எல்லாம் அவ்வளோ ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் இன்றைய எல்லா முஸ்லீம்கள் எல்லோரும் பள்ளிவாயெல்லாம் வைத்துவாசெல்லாம் செய்து அப்படியே அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெறக்கூடிய விதத்திலே பள்ளிவாசலை சுத்தப்படுத்தி வைத்துவாஸ் செய்து அலங்காரப்படுத்தி எல்லாம் வான இருக்கக்கூடிய மலக்குமாருக்கெல்லாம் மின்னக்கூடிய அளவு நம்முடைய பள்ளி வாயில்களில் நம்ம எல்லாம் அழகுபடுத்தி விட்டோம். அதே போன்ற வீடுகளில் நம்முடைய எல்லாம் குளித்து சுத்தமாகி கொண்டிருக்கிறோம். அந்த இரவை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த அந்த பராத் இரவை ஒருபோதும் மிஸ் பண்ணாமல் நம்ம அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய இரவிலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க சொல்லித் தருகின்றார்கள், இதா கானத் லைலத்து நிஸ்ஃபு ஷஅபான் ஃபயகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷஅபான் மாதம் வந்துவிடுமையானால் கூமு லைலஹா, உங்கள் இரவெல்லாம் நின்று வணங்கிக் கொள்ளுங்க, வஸூமு நஹாரஹா, பகலில் நீங்கள் நோம்பு நோட்டுக் கொள்ளுங்க. ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமா துன்யா, சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரத்திலே, மகரிப் நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறங்கி வந்து ஃபயகூலு, அவன் சொல்கிறான், அலா மின் முஸ்தக்ஃபிரின்
ஃபஅக்ஃபிருலஹு பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களா? ஃபஅக்ஃபிருலஹு நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றேன். அலா முஸ்தர்ஸிகின் நீங்கள் ரிஸ்க் விஸ்தீர்ணம் அவருக்கு நீங்கள் என்னிடத்தில் கேட்கின்றீர்களா? ஃபஅர்ஸுகு நான் ரிஸ்களை நான் அபிவிருத்தியாக்கி தருகிறேன். அலா முபதல்லின் நீங்கள் பலா முசீபத்துக்காக நீங்கள் என்னிடத்தை தேடுகின்றீர்களா? பலா முசீபத் நோயுடைய இல்லாத வாழ்க்கைகளுக்கு தேடுகின்றீர்களா? ஃபஆஃபிஹி நான் உங்களுக்கு சுகம் அளிக்கின்றேன். அல்லா கதா இன்னும் கேளுங்க எது வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க. உங்களோட ஒவ்வொரு தேவைகளும் என்னென்ன தேவை இருக்கிறதோ நம்முடைய எல்லா வாழ்க்கை தேவையான எல்லா தேவைகளும் ஹத்தாயத்தில் ஃபஜ்ருடைய நேரம் வருவதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. நான் உங்களுக்கு எல்லா தேவையும் கபூலாக்கி தருகிறேன் என்று அவன் நம்மளை நோக்கி வந்து துவா கபூல் செய்து மக்பூலான அந்த நேரத்தை தருகிறான். அந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு நாளை நமக்கு தந்து அழகிய நாளை நமக்கு தந்து அவன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், ஹாமீம் வல் கிதாபுல் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள ஒரு இரவிலே இறக்கினோம். நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகுல் அம்ரின் ஹக்கீம் அதில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் பிரிக்கப்பட்டு நாம் அவங்களுக்கு வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரிக்கப்பட்டு நாம் அவங்களுக்கு நாம் பண்ணி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீஹா யுஃப்ரகு குல்ல அம்ரின் ஹக்கீம் அதில் உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நாம் பிரிக்கப்பட்டு அதிலே அக்கட்டளைகளை நம்மிடமிருந்து வந்தாலும் நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாகவே இருந்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்ரன் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஸிலீன் ரஹ்மத்தம் மின் ரப்பிக இன்னஹு ஸமீஉல் அலீம். அது உம்முடைய இறைவனிடமிருந்துள்ள அருளும் நிச்சயமாக அதன் யாவற்றையும் செவியேற்றவனும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவிலே பிரித்து நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் பிரித்து கொடுக்கக்கூடிய நாளிலே, நம்முடைய அமலெல்லாம் உயர்த்தப்படக்கூடிய நாளிலே, அந்த நாளிலே அழகான முறையில் அடையப்பட்டோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியில் வரக்கூடிய 670வது ஹதீஸிலே வருகின்ற அல்லாஹ் பராத் இரவில் முதல் வானத்தில் இறங்கி அடியாருடைய பாவங்களை கல்பு கோத்திரத்தார்களின் ஆடுகளுக்கு இருக்கும் அடர்ந்த ரோமங்களின் அளவு மன்னிக்கிறான் என்று திருமதியில் வரக்கூடிய 670வது ஹதீஸு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தருகின்றார்கள். இந்த இரவில் கல்பு கோத்திரத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நரகவாசிகளை அல்லாஹ் இந்த இரவில் விடுதலை வழங்குகிறான் என்றும் பைஹக்கியிலே 38-37வது ஹதீஸிலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஏராளமான நற்பாக்கியங்கள் உள்ள இந்த நாளிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீக்கு போய் சஹாபா பெருமக்கள் இறந்து போன எல்லா சுஹதாக்களுக்கும் அந்த இரவில் அதிகமான பாவமன்னிப்பு தேடக்கூடிய அந்த நாளில் அவங்க துவா செய்து கொண்டிருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எழுந்து நபி அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தேடுகின்றார்கள். ஜன்னத்துல் பக்கீல பெற்றுக்கொண்டு கேட்கின்ற பொழுது இன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான கபர்வாசிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. பராயத் என்று சொன்னாலே விடுதலை அளிக்கக்கூடிய அந்த நாள். கபர்வாசிகளை நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே எல்லா கபராளிகளுக்கும் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரு ஜியாரத்தும் செய்திருக்காங்க. அதனால் நம்முடைய முன்னோர்கள், நம்ம உஸ்தாதுமார்கள், நம்ம பெற்றோர்கள் நமக்கு தேவைகளை தந்த நம்மளுக்கு முன்னோர்களுக்காக வேண்டி நாமெல்லாம் அதிகம் அவங்கள மறந்துடாம அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி தேடுகின்ற பொழுது அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். அவங்களும் நம்ம நினைத்து நம்ம செய்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நம்ம எல்லோரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸை சங்கமிக்கும் பாக்கிய தருவானாக. அது மாதிரி அந்த நாளில் ஏராளமான நன்மைகள், தான தர்மம் செய்வது, அது மாதிரி தஸ்பீ தொழுகைன்னு சொல்லக்கூடிய நல்ல அழகான பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த தஸ்பீ தொழுகை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் தஸ்பீ தொழுகை நீங்கள் தொழுவுங்க, தினசரி தொழுவுங்க. முடியலையா ஒரு வாரத்தில் ஒரு நாள் தொழுவுங்க, இல்லை அது முடியலையா மாதத்தில் ஒரு தடவை தொழுவுங்க, முடியலையா வருடத்தில் ஒரு தடவை தொழுவுங்க.
முடியலையா, ஆயில்ல ஒரு தடவையாக நீங்கள் தொழுதிருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் தொழுகை சொல்லி தருவாங்க. ஒரு சலாத்தை கொண்டு 4 தக்பீருடன் 4 ரக்காத்துகளை கொண்ட தஸ்பீஹ் தொழுகை நம்ம எல்லாம் தினசரியாக தொழுகை முயற்சி செய்ய வேண்டும். அல்ல என்று சொன்னால் ஜுமாவுக்கு வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்தோம்னா அதை தொழுகக்கூடியவங்களாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தஸ்பீஹ் தொழுகைன்னு சொன்னால் நம்மளுடைய பாவமெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். வாரம் செய்த பாவங்களை மன்னிக்கி இந்த பொழுது நம்முடைய தேவைகள் துவா கபூலாவதற்கு காரணமாகும். எனவே தான் நம்ம முன்னோர்கள் நமது இமாம் பெருமக்கள்லாம் ஜுமா நாளில் 12 மணிக்கு வந்து விடுவாங்க. பாங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து தஸ்பீஹ் தொழுதுட்டு இருப்பாங்க. பள்ளி பூராவுமே ஜும்மாவுடைய காலகட்டங்களில் பராத்திராவில் ரேத்துக்கதிராவில் முன்னாடியே வந்துடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து தஸ்பீஹ் தொழுது அல்லா இடத்துல முறையிட்டு இருப்பாங்க. பாவமெல்லாம் முதலாவது மன்னிக்கக்கூடிய அந்த தொழுகை 4 ரக்காத்து. ஒரு ரக்காத்தில் 75 தஸ்பீஹ் கொண்ட அந்த ரக்காத்தில் 4 ரக்காத்து 300 தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நம்ம தக்பீர் கட்டணும். சனா ஓதுன பின்னாடி 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை நம்ம என்ன செய்யணும், 15 தடவை ஓதணும். ஓதுனதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹா துணை சூறாவுக்கு ஓதின பிறகு ஒரு 10 தடவை இந்த கலிமா ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் கலிமாவை நம்ம என்ன செய்யணும், 10 தடவை. மொத்தம் நிற்கக்கூடிய அந்த நிற்கின்ற பொழுது 25 தடவை ஆயிடுச்சு. அப்புறம் ருக்குவில் 10, சமி அல்லாஹ் இப்னு ஹமீதா அங்கே ஒரு 10, அப்புறம் சுஜூதில் 10, அப்புறம் எழுந்து ஒரு 10, அப்புறம் சுஜூது 10. இப்படி ஒரு ரக்காத்தில் 75 தஸ்பீஹ் கொண்ட 4 ரக்காத்தில் 300 தஸ்பீஹ் கொண்ட தஸ்பீஹ் தொழுகை. இந்த தொழுகை நம்ம நேரங்களில் பயானெல்லாம் சிறப்பு பயானெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கபசியாத்து எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பள்ளிகளையும் போய் இல்லைன்னா வீடுகளில் எங்கேயோ ஒரு பக்கத்தில் பள்ளியில் வீடுகளில் கிடைக்கூடிய இடங்களில் நம்ம அந்த தஸ்பீஹ் தொழுது அல்லா இடத்துல நம்முடைய பாவங்களை இஸ்திக்ஃபார் ஓதி பாவ மன்னிப்பு தேடுவது. அழகான இந்த பராத்து நாளில் சிறப்புக்குரிய ஒரு வணக்கம் தஸ்பீஹ் தொழுகை. அது மாதிரி தஹஜ்ஜத் தொழுகை அதையும் விட்டுறக்கூடாது. தஹஜ்ஜத் தொழுகையும் 4 ரக்காத் தொழுது அந்த இரவிலே அந்த நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இஷ்ராக் தொழுகை ஃபஜ்ர் தொழுது விட்டு அப்படியே தூங்கிடக்கூடாது. இஷ்ராக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் நம்ம அந்த ஃபிக்ரு செஞ்சு அந்த இஷ்ராக் தொழுகையும் தொழுது லுஹா தொழுகையும் தொழுது எல்லா இடத்தையும் அந்த நோன்பு வரதுக்கு அப்புறம் அவாபின் நஃபில் தொழுகை இதெல்லாம் சிறப்புக்குரிய அந்த நாளில் சிறப்புக்குரிய தொழுகை. அந்த ஒரு நாளையாவது நம்ம கடைபிடித்து அந்த அழகான நல்ல ஒரு பராத்து இரவை நம்முடைய அமலெல்லாம் எல்லா இடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நல்ல தொழுகக்கூடிய நிலையிலே, நோம்பு நோக்கக்கூடிய நிலையிலே, குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலே, பயான் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே, தொழுகக்கூடிய நேரத்திலே, நல்ல துவாவுடைய நேரத்திலே நம்முடைய அமலெல்லாம் அல்லாஹ் சமர்ப்பிக்க வேண்டும். வரக்கூடிய ஆண்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா நோய் நொடிகளையும் அல்லாஹ் அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்துடனே வானம் பூமிக்கு மத்தியில் எல்லா ஆபத்து முசீபத்து நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்து நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னித்து எல்லா விதமான ஆபத்து முசீபத்தில் பாதுகாப்பு செய்து நமக்கு செய்யக்கூடிய தொழிலே வியாபாரத்திலே வேலை வாய்ப்பிலே நமக்கு பரக்கத்தை ரிசுக்கை அபிவிருத்தி செய்து விசாலமாக்கி நம்மெல்லாம் வாழ்நாளிலே ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவளாக, ஏழை எளியோருக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவளாக, பொது சேவைகளை பொது பணிகளை அதிகமான தீனுடைய வேலை செய்யக்கூடியவளாக, நல்ல தீர்காயசத்தோடு பரக்கத்தோடு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து வரக்கூடிய ரமதானை வருகிற வரவேற்று அந்த ரமதானுடைய எல்லா 30 நோன்புகளை வைத்து 30 தராவியான தொழுது ஹத்தமல் குர்ஆனை அதிகம் முடித்து தான தர்மங்கள் செய்து எல்லா நற்காரியம் செய்யக்கூடிய நல்ல ஒரு ரமதானையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அதிகமான துவாக்கள், திக்ர்கள், இஸ்திக்ஃபார்கள் துவா செய்யக்கூடிய நாளில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் பல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே எங்களுக்கு இந்த ரஜபி ஷஅபானிலே பரக்கத் செய்து இந்த பராத்திலே பரக்கத் செய்து
ரமதானை அடையக்கூடிய பாக்கிய தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவர்களும் இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமலெல்லாம் சாலிஹான அமலாக கபூல் செய்து நம்ம எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கிய தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.